நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதே டிஸ்டன்ஸில் நீங்கள் ஈஸ்டர்ன் சைட் தாம்பரத்தில் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 7500 வருங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் ஃப்ளாட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி பார்க்கும்பொழுது நல்ல ஒரு காம்படிட்டிவ் ரேட் கோட் பண்ணியிருக்கிறாங்க. நானே இந்த டீட்டெயில்ஸ் வாங்கி பார்க்கும்பொழுது 5900 rupees நல்ல ஒரு காம்படிட்டிவ் ரேட்டுன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இன்னொன்று, ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே கம்மின்னு சொல்ல முடியாது. கம்மின்னு சொன்னேன்னா அதை நான் தப்பாக சொல்கிறேன், உங்களை ஏமாத்துறேன் தான் அர்த்தம். அஃபோர்டபுள் ரேட் இன்றைக்கி இருக்கக்கூடிய செக்மெண்ட்டில் நியர்பையில் இருக்கும்பொழுது ஒரு காம்படிட்டிவ் ரேட்டு தான் எப்பயுமே நம்ம சொல்ல முடியும். மற்றவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை ஏமாத்துறாங்கன்னா அர்த்தம். இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 5900 rupees கோட் பண்ணியிருக்காங்க. இது பேசிக் காஸ்ட்டுங்க. அடிஷனல் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து பார்த்துட்டு முடிவெடுங்க. நீங்கள் இந்த கைடால ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கும் நீங்கள் மற்ற ப்ராஜெக்ட் பார்க்கும்பொழுது இந்த ப்ராஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் நிறையாவே இருக்குது. அதை நான் வந்து பார்த்ததுனால சொல்கிறேன். நீங்களும் சைட் விசிட் வந்து பார்த்துட்டு முடிவெடுங்க. ரொம்ப நல்லது. உங்களோட ஆசீர்வாதத்தோட ஆதரவோட நான் நடத்தக்கூடிய முதல் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ. 4 வருஷமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எல்லாரையும் ஒரே இடத்துல மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சென்னையில் வீடியோ லேண்ட் அப்பார்ட்மெண்ட்டோ தேடிட்டு இருக்கீங்கன்னா டேட்டை சேவ் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 15 மற்றும் 16ஆம் தேதி சென்னையில் இந்த மொழிக்கும் அந்த மொழிக்கும் வீக்கெண்டில் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு நாளையும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இந்த மொழிக்கும் அந்த மொழிக்கும் நீங்கள் அலைய வேண்டிய வேலை இருக்காது. ஒரே மொழியாக நம்ம ஈஸ்ட் தாம்பரம் ஸ்ரீ வாசுதேவ திருமண மலைக்கு வாங்க. உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடை நம்ம சென்னையில் புக் பண்ணுங்கள். டாட்டா, எக்ஸ்போல சந்திப்போம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளியை இந்த வீட்டிலேருந்து செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எதனாலனா நீங்கள் தாம்பரத்தில் ரேட் கம்பேர் பண்ணி பாருங்கள். 7500 வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் ரேட் போயிட்டுருக்கு. சில இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் 8000 rupees வரைக்கும் கோட் பண்ணிட்டு இருக்காங்க. குரோம்பேட்டில் 8500 rupees வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தாம்பரம் முடிச்சூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 250 meters 300 meters தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 5900 rupees தான். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நல்ல ஒரு பட்ஜெட் சேவிங்கில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க முடியும். நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி. இது நான் சொன்ன உடனே ரொம்ப இன்டீரியராக இருக்கும், அதனால தான் ரேட்டு கம்மியாக இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆட் ஆன் ஃபீச்சராக நான் பார்க்கக்கூடியது 3 side வென்டிலேஷனுங்க. முக்கியமாக இது சில்ட் +5 floors அப்படின்றதுனால உங்களுக்கு செட் பேக்கும் 10 feet இருக்கும். அதனால் வென்டிலேஷன் விஷயத்துலையும் எந்த ஒரு குறையும் இருக்காது. பக்கத்தில் எந்த அளவுக்கு வீடுகள் வந்தாலும் அதே நேரத்தில் ஃப்ரண்ட் வியூ நீங்கள் பார்க்க முடியும். இதுவும் கார்னராக இருக்குது. இந்த சைடு தான் உங்களுக்கு இன் அவுட் எல்லாமே. பேக் சைட்லேயும் ஒரு ரோடு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. எதனால் இதை நான் சொல்கிறேன்னா, பேக் சைடில் இருக்கக்கூடிய ஃப்ளாட் நம்ம சூஸ் பண்ண வேணாம், வென்டிலேஷன் கம்மியாகுமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவையே இருக்காது. அந்த சைட்லேயும் ரோடு இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா Pearl Constructions. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். Pearl Constructions பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் தாம்பரம், மேடவாக்கம், செம்பாக்கம், அதாவது மேடவாக்கத்தில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பில்டர். அடுத்து மேடவாக்கத்தில் உங்களோட இன்னொரு ப்ராஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபியூச்சர் அப்கமிங் வீடியோஸில் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அப்லோட் பண்ணுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலோட என்னோட முதல் எக்ஸ்போ உங்களோட ஆசீர்வாதத்தோடு நடத்துகிறேன். ஆகஸ்ட் 15 மற்றும் 16ஆம் தேதி நம்ம ஈஸ்ட் தாம்பரம் ஸ்ரீ வாசுதேவ திருமண மாளிகையில் நடப்புற போதுங்க. என்ட்ரி ஃப்ரீ தான். சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வாங்க. ஒரே கூரையின் கீழே உங்களுக்கு நிறைய பில்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றதுனால உங்கள் பட்ஜெட் அண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷன் நம்ம பார்க்கலாம். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம சென்னை சவுத்தில் ஜிஎஸ்டி ரோட் பெல்ட்டில் நம்ம தாம்பரம் முடிச்சு ரோடு இருக்கு இல்லையா, அந்த காரிடாரில் காந்தி நகர் பவித்ரா என்க்ளேவில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது ஓல்டு பெருங்குளத்தூருக்கும் நம்ம வெஸ்ட் தாம்பரத்துக்கும் இன்பிட்வீன்னு சொல்லலாம். கரெக்டாக நம்ம தாம்பரம் முடிச்சூர் ரோட்டில் நீங்கள் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரும்பொழுது ரைட் ஹேண்ட் சைடில் சைத்தன்யா ஸ்கூல் இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 250 meters தூரத்தில் 300 meters தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. வர வழி உங்களுக்கு ஃபுல்லாகவே முழுக்க புதுசாக டெவலப்பான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். 2 பக்கமும் உங்களுக்கு வீடுகள் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸும் நிறையா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 30 feet ரோடு உங்களுக்கு வர வழி எல்லாமே. அதனால் கனெக்டிவிட்டி விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கன்ஜஸ்டடான ஃபீல் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இதே ரோடு வழியாக நீங்கள் அவுட்டரிங் ரோடும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கரெக்டாக நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3.4 kilometers தூரத்தில் வருது. அது மட்டும் இல்லாமல் வித்யா தியேட்டர் இருக்குது தாம்பரத்தில், ரொம்ப ஃபேமஸான லேண்ட்மார்க். உங்களுக்கு 2.6 kilometers தூரத்தில் அமைஞ்சிருக்கு. தாம்பரம் முடிச்சு ஒரு மெயின் ரோட்லேருந்தே ஜஸ்ட் ஒரு 250 meters தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதே டிஸ்டன்ஸில் நீங்கள் ஈஸ்டர்ன் சைட் தாம்பரத்தில் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 7500 வருங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் ஃப்ளாட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி பார்க்கும்பொழுது நல்ல ஒரு காம்படிட்டிவ் ரேட் கோட் பண்ணியிருக்கிறாங்க. நானே இந்த டீட்டெயில்ஸ் வாங்கி பார்க்கும்பொழுது 5900 rupees நல்ல ஒரு காம்படிட்டிவ் ரேட்டுன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இன்னொன்று, ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே கம்மின்னு சொல்ல முடியாது. கம்மின்னு சொன்னேன்னா அதை நான் தப்பாக சொல்கிறேன், உங்களை ஏமாத்துறேன் தான் அர்த்தம். அஃபோர்டபுள் ரேட் இன்றைக்கி இருக்கக்கூடிய செக்மெண்ட்டில் நியர்பையில் இருக்கும்பொழுது ஒரு காம்படிட்டிவ் ரேட்டு தான் எப்பயுமே நம்ம சொல்ல முடியும். மற்றவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை ஏமாத்துறாங்கன்னா அர்த்தம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். டோட்டலாக 13000 square feet லேண்ட் ஏரியாங்க. சில்ட் +5 floors. ஒரு ஃப்ளோருக்கு 6 வீடுகள்ன்ற விதமாக மொத்தமாக 30 வீடுகள் இருக்குது. இதில் 5 2.5 BHK, பேலன்ஸ் 3 BHK.
சைஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1153 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1277 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நார்த், சவுத் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இங்கே யூனிட்ஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடல் ஃப்ளாட் தான், இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் வரக்கூடிய யூனிட். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் அப்படின்ற மாதிரி இஷ்யூ இருக்காது. எதனால் சைட்லேயும் ஒரு ரோடு இருக்குது. இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு கார்னர் ப்ராப்பர்ட்டி 2 சைடு ரோடு இருக்குது. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு மாடல் ஹவுஸை பார்க்கலாம். பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட்டாக உங்களுக்கும் அம்யூனிட்டிஸ் எல்லாமே ரேட்டை சொல்லிவிட்டு ஃப்ளாட்டை பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாகவே வந்து ரெட் பிரிக் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அவுட்டரில் பிளாஸ்டரிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுக்கு மேடவாக்கத்துலேயும் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ போயிட்டுருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மாடல் ஹவுஸ் பார்க்க போகிறோங்க. இது என்ன தான் நான் மாடல் ஹவுஸ்னு சொல்லியிருந்தாலும் ஆக்சுவல் வீடாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சவுத் ஃபேசிங் மெயின் டோர், உங்களுக்கு மெயின் டோரில் பயோமெட்ரிக் நல்லா கொடுத்துருக்காங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. மெயின் டோர் தாண்டின உடனே ஒரு ஃபாயர் ஸ்பேஸ் இருக்குங்க. இந்த ஃபாயருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு 1248 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK அபார்ட்மெண்ட், UDS 35% இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே. இந்த ஃபாயருக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட் வாலில் வந்து டிவி யூனிட் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே பிளைவுட்டில் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஒர்க், அடிஷ்னல் ஒர்க். இந்த லிவிங் கம் டைனிங்கில் ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விண்டோக்கு பேரலாம் உங்களுக்கு இதே சைடில் உங்களுக்கு பால்கனி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் வியூவோட இருக்கக்கூடிய பால்கனி தான். பால்கனி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பிளாஸ்டிங் ஒர்க் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவுட்டர் பிளாஸ்டிங் ஒர்க். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, அதான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஹேண்டில் வந்து MSல பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் ஏரியா இருக்குது, வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கிச்சனை பார்க்கலாம். இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சன் இருக்குது. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் சவுத் ஈஸ்ட் கார்னரில் வாஸ்து முறைப்படி கரெக்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட இருக்குது. கார்னர் கிச்சனாக இது இருக்குது. உங்களுக்கு கேபினட்ஸ் ஃபுல்லாகவே இன்டீரியர் ஒர்க் பண்ணிவிட்டு மாடுலர் கிச்சனாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிக்கல, எனக்கு வேறு கலர் காம்பினேஷன் படி வேணும் அப்படின்னாலும் சரி, அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வெளியிலையும் இன்டீரியர் பண்ணிக்கலாம். UPVC விண்டோஸ் தான் வீடு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க, வித் கிரிலோட இருக்குது. இந்த ஆஃப் செட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா காமன் பாத் இருக்குங்க. வால்மோ டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. கன்சீல்டு டேங்கோடு இருக்கக்கூடிய டிசைனுங்க. உங்களுக்கு வால் மிக்ஸ் இருக்குது. 7 ஃபீட் வரைக்கும் வால்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லி ஓப்பனபிள் விண்டோவும் இருக்குது. உங்களுக்கு வெளிச்சமாக இருக்குது, நல்லா பார்க்க முடியும். நீங்கள் இந்த காமன் பாத் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லர் பிராண்டில் இருக்கக்கூடிய வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்டீரியரில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கேபினெட்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸும் இருக்குது. நீங்கள் டூத் பிரஷ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நம்ம மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் இந்த லிவிங் கம் டைனிங் ஒரு ஆஃப்செட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே கேபினெட்ஸ் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் டோருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்குள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பெட்ரூமினுடைய அட்டாச் பாத் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான அட்டாச் பாத்தாக பிளான் பண்ணியிருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. கன்சீல்டு டேங்கோட இருக்கக்கூடிய வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து ஒரு UPVC விண்டோ இருக்குது. இந்த பெட்ரூம்க்கு அப்படியே பேரலா இந்த ஆஃப் செட் தாண்டின உடனே இது செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேனலிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கார்ட் போடும்பொழுது நல்ல ஒரு கிராண்டான ஃபீல் இருக்கும். இந்த பெட்ரூம்க்கு அப்படியே பக்கத்தில் இந்த பெட்ரூமோட சைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிச்சன் இருக்குது சரிங்களா. கிச்சன் நம்ம பார்த்தாச்சு. இவ்வளோ நேரம் நம்ம மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆஃப்செட் பார்த்தோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய கார்னர் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் இதுதான். இந்த பெட்ரூம் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. எதனாலனா உங்களுக்கு நல்ல ஒரு ஓப்பன் விண்டோவோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 30 ஃபீட் ரோட், அதுலேருந்து ஒரு 10 ஃபீட் செட் பேக் இருக்குது. அப்படின்றதுனால நல்ல ஒரு வெளிச்சம் இருக்குது. இப்போ பார்க்க நீங்கள் வெளிச்சமே கிடைக்கும். அது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். அதனால தான் நான் சொல்லுவேன் +5 ஃப்ளோர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன் +5 ஃப்ளோர்ஸாகவே இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் கூட பேக் சைட்லையும் ரோடு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இன் அண்ட் அவுட் கிடையாது, ஒன் சைடு இன் அண்ட் அவுட் தான். உங்களுக்கு செக்யூரிட்டி விஷயத்தில் மெயின்டைன் பண்ண ஈஸியாக இருக்கும். வெண்டிலேஷன் விஷயத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால் சொல்கிறேன். ஃபுல்லாகவே உங்களுக்கு செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு ஒரு கார்னர் UPVC விண்டோவும் இருக்குது, செகண்ட் விண்டோ. ஓகேங்க, இந்த மாடல் ஹவுஸ் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ரேட்டை பார்த்துட்டு அம்யூனிட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதான் ரேட் ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்கானா உடனே கிளம்புறோன்றீங்களா? ஆமாங்க, உடனே கிளம்புங்க, வந்து உங்கள் வீடியோ புக் பண்ணுங்கள். நம்ம லேண்டா பிரதர்ஸ் அண்ணா சொல்கிற மாதிரி அந்த பாயிண்ட்டை நானும் தூக்கிக்கிட்டேன், நல்லா இருக்கு வச்சுக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 5900 rupees கோட் பண்ணியிருக்காங்க. இது பேசிக் காஸ்ட்டுங்க. அடிஷனல் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பில்டர் ரெடியாக இருக்காங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது டேரக்ட் பில்டர் கான்டாக்ட் நம்பர் தான். வந்து பார்த்துட்டு முடிவெடுங்க. நீங்கள் இந்த கைடால ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கும் நீங்கள் மற்ற ப்ராஜெக்ட் பார்க்கும்பொழுது இந்த ப்ராஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் நிறையாவே இருக்குது. அதை நான் வந்து பார்த்ததுனால சொல்கிறேன். நீங்களும் சைட் விசிட் வந்து பார்த்துட்டு முடிவெடுங்க.
ரொம்ப நல்லது. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் ரீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியினுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா.